வணக்கம். தமிழ்நாடு விவசாயிகளுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்வதன் மூலமாக, அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பதிவு செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தனித்துவமான ஒரு அடையாள எண் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலமாக 9/2/2025 முதல் விவசாயிகளுடைய நில உடைமை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வேளாண் அடுக்ககம் வலைதளத்தின் வழியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு தனி குறியீடு, அதாவது தனி அடையாள எண் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைத்தளத்தில், அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில் பதிவேற்றம் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பிலிருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11 நடைபெற இருக்கக்கூடிய சிறப்பு கிராம சபை கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்களது விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்திட பிரத்யேக ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்டோபர் 11 தவறிட்டு அப்படின்னா வேற ஒரு நாளும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாளில் போயிட்டு நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி உங்களுடைய விவரங்களை வலைதளத்து மூலயமா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமருடைய கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று பெற தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்வது மிகவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எனவே பார்த்தீங்கன்னா, வலைதளத்தில் இது நாள் வரை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் அல்லது வட்டார மேலாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 இடத்துல போயிட்டு நீங்கள் உடனே பதிவு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 75% பீப்புள்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவுரை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் உங்களுடைய கைபேசி எண், மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய நில ஆவணங்கள், அடுத்து சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேங்குடைய IFSC கோட், இது மட்டும் தான் உங்களுடைய ஆவணங்களாக பார்க்கப்படுது. நில விவரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள விவசாயிகள் பதிவு விவரம் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் என்ன? ஸோ இதை நான் செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் இது உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் பயன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனைத்து துறை பயன்களையுமே இந்த ஒற்றை சாளர முறைகளில் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரி மூலயமா மற்ற அனைத்து துறைகளுடைய பயன்களையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கிறதுக்கு போதும் ஆவணங்கள் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில்ஸ் டேட்டா எல்லாமே அங்கே இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால அகைன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடையுதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கவும் இதனால் முடியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த திட்டம் சரியான பயனாளிக்கு தான் சென்றடையுதா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் நேரடியாக வலைதளத்தில் பதிவு செய்கிறதுனால முன்னுரிமை அடிப்படையில் அரசின் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பதிவு செய்கிறீங்களா, அதுலேயே உங்களுடைய முன்னுரிமை வழங்கப்படுது. அந்த முன்னுரிமை மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய அரசுடைய பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பணமரிமாற்றம் செய்கிறாங்க. அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் இதில் ஆல்ரெடி ஆதார் நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் ஆகிடுது. சப்போஸ் ஒரு நிவாரணத்துக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க அப்படின்னா டைரெக்டாக கவர்மெண்ட் உங்களுக்கு அதில் அமௌண்ட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் எதையும் முழுசாக கொடுத்து முதல்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து எளிய முறையில் நீங்கள் பயிர் கடன் பெறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் ஈஸியான முறையில் பயிர் கடன் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அதே போல் விவசாயிகள் இதுவரை அரசிடமிருந்து பெற்ற நன்மைகளை நீங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் PM கிசான், PMFBY, அதாவது பயிர் காப்பீடு இருக்குல்ல, அது இது போன்ற இதர ஒன்றிய மற்றும் மாநில திட்டங்கள் அனைத்துமே இந்த தரவுகளின் அடிப்படையிலே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்கள் வழங்கும் அனைத்து அரசு துறைகளுக்கும் இத்தரவுகள் வழங்கப்பட்டு இதன் அடிப்படையில் தான் திட்ட பயன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் மூலயமாவும் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு.
ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இ சேவை மையம் மூலமாகவோ அல்லது நான் இன்னொரு ஆஃபீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 2 மையங்களில் எது மூலயமாகவே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது குறித்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப வந்து முக்கியம். முக்கியங்கிறத விட ரொம்ப கட்டாயம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு விவசாய நலன் சார்ந்த பயன்கள் வந்து உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில மற்றும் மத்திய, அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அளவில் வழங்கக்கூடிய விவசாய சம்பந்தமான அனைத்து பயன்களையுமே நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியை கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த பிஎம் கிசான் தவணை கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ 20 தவணை வழங்கியிருக்காங்க, நெக்ஸ்ட் 21வது தவணை சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு கூட இந்த ஃபார்மர் ஹிஸ்ட்ரி வந்து ரெஜிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே கம்பல்சரி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.